என்னன்னா மரணங்கிறது எல்லாமே நம்ம அறிந்து வைத்த ஒண்ணுதான். ஒரு மனிதன் எப்படி பிறக்கின்றானோ, பிறக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்துல வாழும்போது கண்டிப்பாக அது குழந்தையாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், வயதோயமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலையை அடைந்தாலும் அந்த மரணம் அவர்களை அடையும். இதுதான் நிதர்சனமான உண்மைங்கிறத எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு திடகாத்திரமா இருப்பாங்க, நல்ல இளைஞனா இருப்பாங்க, திடீரென்று எதிர்பார்க்காத விதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருந்திருக்கும். அதுதான் மவுத்து. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, குல் இன்னல் மவுத்தல்லதி தஃபிர்ரூன, நீங்க எப்படின்னா எதை விட்டு நீங்க விரண்டுறீங்க அந்த மரணம் உங்களை அடையும் அப்படின்னு சொல்றான். அதே போல குல்லு நப்சி தாய்க்கத்தில் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீரும். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குக்குல் மவுத், நீங்க எங்கே இருந்த போதிலும் முஷையதா, உறுதியான கோட்டைகளுக்குள் நீங்க இருந்தாலும் மரணம் அங்க அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட மரணத்தை அனுதினமும் நம்முடைய குடும்பத்தாரிலையோ அக்கம் பக்கத்துலையோ அல்லது தொலைவான இடங்கள்லையும் சரி நம்ம காதில் விழுந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் அதை பார்த்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம், மரணத்தை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மனிதர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில செயல்படணும், ஒவ்வொரு காரியங்களை எப்படி அமைத்துக்கணும், எவ்வளவு அழகா உண்ணுவது அதாவது உண்ணுவதின் ஒழுங்குகள்ல இருந்து உறங்குவதின் ஒழுங்குகள்ல இருந்து இப்படி அத்தனை விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்களோ, அதே போல ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும், மரணித்தவுடன் அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அத்துணை விஷயங்களும் ஒன்று விடாம நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த வழியில ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர் இறக்கும் தருவாயில அதற்கு முன்னாடி அவருக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, மரணித்ததற்கு பிறகு அந்த நபருக்கு மரணித்த உடலுக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளாங்க. அதன் அடிப்படையில் இங்க நம்ம என்ன செய்வோம், தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் அடிப்படையில நாம பார்த்து அதன்படி நம்முடைய குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு முன்ன நிக்கணும். இன்னைக்கு யாரையோ ஒரு நபரை அழைச்சிட்டு மௌத்தாயிட்டாலே ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது, எனக்கு அவங்கள எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு என்னமோ அது ஒரு விகாரமா பாக்குறாங்க. இதுக்குன்னு ஒரு நபரை அந்த கசப்பு என்ற பேர்ல அந்த கசப்பு மட்டும் மாத்திரத்துக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க வேதனைப்படுறாங்க, பாருமா இதுக்கு போய் இப்படி காசு வாங்கிட்டு போறாங்கன்னு. அப்ப பாருங்க, காரணம் அவங்களே செய்யலாம்ல. இது செய்யாத காரணம் என்னது, அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு அச்சம்தான். அப்ப இதை முற்றிலும் தகர்த்து எறியணும். அப்ப அந்த வழியில நம்ம பார்ப்போம். இப்ப இவங்க எப்படின்னா மவுத் ஆகலை, இன்னும் நம்ம செயல்முறையா பார்ப்போம், ஏன்னா டைம் சுருக்கமா இருக்கு இல்லையா. இப்ப மவுத் ஆகலை, உயிரோட இருக்காங்க, சக்கராத்து நிலைமையில இருக்காங்க. இப்ப குடும்பத்தார் நம்ம பக்கத்துல இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும்போது தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா லா இலாஹ இல்லல்லா என்ற ஏகத்துவ கலிமாவை இவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லா, உங்களில் இறந்தவரை சந்திக்க சென்றால், அதாவது எப்படின்னா இறக்கக்கூடியவரை, சரியா, அவரை சந்திக்க சென்றால் நீங்க என்ன செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லா சொல்லி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா செய்றாங்க, அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லா சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு ரொம்ப பதஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அதை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மௌத்தானதுக்கு பிறகு பக்கத்துல உட்காந்துட்டு அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லா சொல்லி தர்றாங்க. அப்படிதான் சொல்லி தரணும், இதுதான் நபி வழி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் நபி வழியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதே போல அல்லாஹ் என்ன சொல்றான், அதை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்ப எவர் கடைசி தருவாயில் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி மரணிக்கிறாரோ அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இவங்க சக்கராத்து நிலைமையில இருக்காங்க. இப்ப நான் லா இலாஹ இல்லல்லா சொல்லி கொடுத்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, லா இலாஹ இல்லல்லா சொல்லுவாங்க. உயிரோட இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு திரும்ப பதில் சொல்லுவாங்க. இறந்து போனவங்க எப்படிங்க சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எவர் கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லா சொல்றாங்களோ, அப்ப மரணிக்கும் போது அவர் அதை சொல்லி மரணிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்லக்கூடிய கூற்று என்னது, இல்ல மையத்தின் இடம் பெற்றிருக்கு, என்னன்னா லக்கினு மௌத்தாக்கும், மௌத்து என்று இடம் பெற்றிருக்கு இல்லையா, அப்ப இறந்த உடனே தான் சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்போ இவங்க சொல்லக்கூடிய கூற்று கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே இன்னக்க மையத்துன் வ இன்னகும் மையத்துன், முஹம்மதே நீரும் மரணிக்கக்கூடியவரே அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள்னு அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து? உயிரோடு இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அதன் அடிப்படையில் தான் லக்கீனு மௌத்தாக்கும், இறந்தவர்களை சந்தித்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. அப்போ மரண தருவாயில் இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தரணும். மௌத்தானதுக்கு பிறகு இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு சொல்லுது. இது குர்ஆன் வசனம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்க கடைசி தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லி கொடுத்து அவங்க சொல்லி மரணிச்சாங்கன்னா கண்டிப்பாக என்றாவது ஒரு நாளைக்கு சொர்க்கத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போ இதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ மரணிச்சிட்டாங்க. மரணிச்ச உடனே இப்போ நம்ம இந்த உடலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கும் இல்லையா, உடனே அவங்களுடைய கண்கள் திறந்த நிலையில் இருக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த பார்வை வந்து எப்படின்னா உயிர் கைப்பற்று கொண்டு செல்லும் போது பார்வை அதை தொடர்கிறதுங்கிறாங்க. அப்போ பார்வை அப்படியே மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ விழிச்ச நிலையில் அப்படியே நட்டக்குத்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கண்களை மூடிவிடணும். இப்போ நல்லா தேய்ச்சி கண்களை மூடிவிடணும். சரி, நான் மூடிவிட்டு அதுக்கப்புறம் வாயெலாம் திறந்த நிலையில் இருக்கும். கொஞ்சம் தாடையை இப்படி சரி செஞ்சு வாயை நல்லா இப்படி வந்து மூடிவிடணும். அதுக்கடுத்து கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க, சைடு படுத்து மரணிச்சிருப்பாங்க, காலை ஒரு மாதிரி இப்படி மடக்கி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ இப்படி இப்படி கூட வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுருந்தா அப்படியே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உறைஞ்சு அப்படியே ஸ்டிப்பாகி நின்றும். அதனால நம்ம என்ன செய்யணும்? கையை நல்லா சுழற்றி விட்டு கையை நேராக ஆக்கணும். காலையும் அப்படி தான் நல்லா சுழற்றி விட்டு காலையும் நேராக வைக்கணும். வச்சு உடல் முழுவதும் என்ன செய்யணும்? சரி செய்யணும். இப்போ இவங்க மவுத்தாயிட்டாங்க இல்லையா, கண்களை மூடி விட்டோம். அதுக்கப்புறம் வாய் இதெல்லாம் சரி பண்ணோம். கை கால் எல்லாத்தையும் நேராக நீட்டி விட்டு, உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப புண்ணு இது மாதிரி லூஸ் மோஷன் இது மாதிரி போய் பழுதான நிலையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் தட்டு தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் நறுமணங்கள் பூசி வைக்கலாம். இல்லை முடியலை, நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? மேலே முழுமையான ஒரு ஆடையை போத்தி விட்டு நம்ம என்ன செய்யணும்? படுக்க வச்சிடணும். முழுமையாக போத்தி விடணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த ஆடையை, கோடு போட்ட ஆடையை கொண்டு என்ன செஞ்சாங்க? முழுவதுமாக போத்தி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம போத்தி வச்சிட்டோம். சரி, இப்போ இந்த கால், இந்த கட்டல் இருக்கு இல்லையா, அந்த கட்டலுக்கு கீழே வந்து அந்த காலில் தண்ணீராக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உலகம் சார்ந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்காண்டி அதெல்லாம் வைத்து கொள்ளலாம். அதே போல் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க, அது வாசனைக்காண்டி, அதுவும் நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இப்போ மரணிச்சிட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு நறுமணம் பூசுறது வந்து எப்படின்னா பூசலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக பூசலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படின்னா யாருக்கு நறுமணம் பூசக்கூடாதுன்னா இஹ்ராம் அணிந்த நிலையில், உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணிச்சிருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வலா யூ ஹன்னி தூஹு, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அப்போ இஹ்ராம் அணிந்த நிலையில் உம்ரா ஹஜ்ஜு செய்ய போனாங்க இல்லையா, அந்த இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலையில் மரணித்தவங்களுக்கு தான் நறுமணம் பூசக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ மற்ற மக்களுக்கு நறுமணம் பூசலாங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம அத்தர் போன்ற நறுமணங்களையெல்லாம் வாசனை திரவியங்களை நம்ம பூசி விடலாம். மரணிச்சிட்டாங்க, இப்போ இந்த காரியம்லாம் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, மௌத்தான உடலை ஃபஸ்ட்டு எங்கே வைக்கணும்? இதுதான் மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. என்ன சொல்லுவாங்கன்னா, மேற்கு கிப்லாவை நோக்கி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆதாரமான ஹதீஸை சொல்லுவாங்க. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெருப்பாவங்கள் 9 இருக்குது. அந்த 9ல் 1 தான் உயிருடன் இருப்பவர்களும் இறந்தவர்களும் கிப்லாவாக இருக்கும் கஅபாவின் புனிதத்தை மறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, அதாவது உயிரோடு இருக்கிறவங்களும் மரணித்தவங்களுக்கும் கிப்லாவாக திசையாக இருக்கக்கூடிய கஅபாவின் புனிதத்தை மறுத்தர்றாமா. இப்படி ஒரு ஹதீஸ் வந்துட்டு என்ன செய்யுது? இடம்பெறுது, தபரானியில் இடம்பெறுது, அதாவது பைஹக்கி இந்த மாதிரி நூல்களில் இடம்பெறுது. இதில் இடம்பெறக்கூடிய வந்து யாருன்னா வந்து அப்துல் ஹமீத் பின் சினான் என்பவர் வந்து பலவீனமானவர். அப்போ இந்த ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமானது கிடையாது. நம்ம வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் கஅபாவின் புனிதத்தை வந்து பாதுகாத்தல்னா என்ன அர்த்தம்? இப்போ கிப்லாவாக அதை மறுக்கிறாங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க எப்போ நம்ம கிப்லாவை நோக்குவோம்? எப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம்? ஐவேளை தொழுகைக்கு மட்டும்தான்.
அப்போ எனி டைம் வந்து அந்த காபத்துல்லா வந்து திசையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? 24 மணி நேரமும் அந்த காபத்துல்லாவை தான் முன்னோக்கி இருக்கணும். இது சாத்தியமா? இல்லை. அதே போல மரணித்த உடலுக்கு இறந்தவரினுடைய கிபிலாவாக இருக்கும் காபாவின் புனிதத்தை மறுக்கிறாங்கன்னா இறந்தவருக்கு எதுக்குங்க மேற்கு? இதுக்கு அவர் தொலைப்படுறது கிடையாது, மௌத்தாயிட்டாங்க, நாம தான் அவருக்கு தொழுக வைக்க போகிறோம். அந்த தொழுகை கூட பிரார்த்தனை தான். நம்ம அப்போ கிபிலாவை முன்னோக்குனா போதுமானது. அப்போ மக்கள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி நம்முடைய வீடு எப்படி வைக்கிறதுக்கு தோதுவாக, அதாவது மக்களுக்கு வந்து வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து நேர்த்தியாக இருக்குமா, அது போல் அவங்க மக்களுக்கு தோதுவாக வைத்தாலே போதுமானது. இதை கவனத்தில் வைங்க. அதுக்கடுத்து வந்து என்னதுன்னா, இப்போ மரணிச்சிட்டாங்கல்ல, உடனே சூடு தண்ணியை உள்ளாடி தூக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எப்படின்னா, சூடு தண்ணியை உள்ளாடி வீட்டில் எந்த ஒரு ஜனாசாவையும் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, உடனே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸு. இப்போ உடனே தூக்கிட்டு போயிடணும்னு சொல்கிறாங்களே ஏங்க, இப்போ உடனே தூக்கிட்டு போயிட்டா எப்படி? இவங்க வந்து பிள்ளைகள் இருக்கலாம், கணவர் இருக்கலாம், அதே போல் இவங்களுடைய அக்கா தங்கை உற்றா உறவினர்கள் பக்கத்தில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், பல்வேறு இடங்கள்லேருந்து இருக்கலாம். அவங்க வந்து கடைசியாக அந்த தீதரை பார்க்க வேணாமா? இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியுமா? அப்போ உடனே சூடு தண்ணி முன்னாடி தூக்கிட்டு போயிடணும்னா எப்படி அவங்கள பார்க்க முடியும்? கொஞ்சமாக யோசிக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எந்த ஒரு முஸ்லிமான அடியானுக்கு வந்து 100 நபர்கள் கலந்து கொண்டு அவங்களுக்கு பிரார்த்தனை பரிந்துரை செய்கிறாங்களோ, ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு பரிந்துரை செய்கிறாங்க, அவங்களுடைய பரிந்துரை ஏற்கப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பாருங்க, இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களுடைய பிள்ளை மரணிச்சிடுறாங்க ஹதீத் என்ற இடத்துல. அப்போ ஹுரைபு என்ற சஹாபிட்ட அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹுரைபே வெளியில் மக்கள்லாம் ஒன்று கூடிட்டாங்களா, சேர்ந்துருக்காங்களான்னு போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, மக்கள்லாம் ஒன்று கூடி இருக்காங்கன்னு. உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு 40 பேர் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. 40 பேர் இருப்பாங்க அப்படிங்கும்போது உடனே என்ன செய்கிறாங்க, சரி ஜனாசாவை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழுக வைக்கிறதுக்கு. காரணம் என்னென்னா, அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு முஸ்லீமான ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, சரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 நபர்கள் வந்து தொழுகையில் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யப்படும், அவங்களுடைய பரிந்துரை இந்த ஜனாசாவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த 40 பேர், இன்னைக்கு 100 பேர் கலந்து கொண்டாதான் 40 பேர் இணை வைக்காத நபர்களை நம்ம எடுக்க முடியும், அப்படி தானே? அப்போ அவங்களுடைய பரிந்துரை கிடைக்கணும்னா, இத்தனை நபர்கள் கலந்து கொள்ளணும்னா அப்போ நம்ம வெயிட் பண்ணணுமா இல்லையா? அப்போ உடனே சூடு தண்ணிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் அடக்கம் செஞ்சிடணும்னா எப்படி இவங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நமக்கு கிடைக்கும்? அப்போ தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், ஜனாசாவை நம்ம வச்சிருக்கலாம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பாருங்கள், உடனே சூடு தண்ணியை உங்களாட்டி அடக்கம் பண்ணக்கூடியதாக இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருந்துருப்பாங்க? 3வது நாள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க, இல்லைன்னா உடனே அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்களா இல்லையா? 3வது நாள் தான் ரசூலுல்லாஹ்வே அடக்கம் செஞ்சுருந்தாங்க. அப்போ ஜனாசாவை தாமதப்படுத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுல தவறே கிடையாது, அது ஒன்று கவனிக்கணும். சரியாம்மா? அப்போ நம்ம எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம், வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்துக்கு போகிற மாதிரி வந்து வைத்துக்கொள்ளலாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்னென்னா, இப்போ மௌத்தாயிட்டாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யணும். அறிவிப்பு செஞ்சால் தான் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, வந்து கலந்து கொள்வாங்க. அப்படி கலந்து கொள்ளக்கூடிய இந்த மக்கள் வந்து என்னதுன்னா, பிரார்த்தனை இவங்களுக்காண்டி துவா செய்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ மரண செய்தியை கேட்டோனையுமே நாம் என்ன செய்யணும்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்லுதல் இருக்கு அப்படின்ற அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல இன்னும் துவாக்களை ரசூலுல்லாஹ் அவங்களுக்காண்டி மரண செய்தியை என்ன செய்யுங்க, அவங்களுக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ மரணிச்சிட்டாங்க, இவங்களை என்ன செய்கிறோம், முழுமையான ஆடையை கொண்டு போத்தி வச்சிருக்கிறோம். இப்போ வர்றாங்க இல்லையா, பார்க்க வருவாங்க. பார்க்க வரக்கூடிய நபர் ஃபஸ்ட்டு அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்த உடனே இந்த நபருக்காண்டி என்ன செய்யணும், முகத்தை வந்து திறந்து காட்டணும். வரக்கூடிய நபருக்கு முகத்தை திறந்து காட்டலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானோனையுமே யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து சுனூங்கிற இடத்துல இருந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வந்துட்டு உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை திறந்து பார்த்து என்ன செய்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், அதன் அடிப்படையில் நம்ம முகத்தை திறந்து காட்டலாம். வந்தோடனே வரக்கூடிய நபர் என்ன செய்யணும், முதல்ல அவங்களுக்காண்டி துவா தான் செய்யணும். என்ன துவா? அல்லாஹ் மஃபீர், இறைவா இவரை மன்னிப்பாயாகன்னு சொல்லி
அல்லாஹ் மாஃபினா நீ மன்னி, இறைவா நீ மன்னி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரை சொல்லணும். லீ ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமாவை நீ மன்னிப்பாயாக. வர்ஃபக் தரஜத்தகு ஃபில் மஹ்தியீன, நேர்வழி பெற்றவருடன் இவருடைய அந்தஸ்தை வந்து என்ன செய்வாயாக, உயர்த்துவாயாக. வர்ஃபக் தரஜத்தகு ஃபில் மஹ்தியீன வஹ்லுஃபு ஃபி அகிபிகி ஃபில் காபிரீன, இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ நல்ல துணையை வந்து எப்படின்னா இவருக்கு பின்னால நல்ல துணையை நீ ஏற்படுத்துவாயாக. வௌஃபிர்லனா வலகு யாரப்பல் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனே இவரையும் எங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. வஃப்ஸலஹு ஃபி கப்ரிஹி, இவருடைய கபரை விசாலமாக்குவாயாக. வ நவ்வீர் லஹு ஃபீஹி, அதிலே வந்து ஒளியையும் ஏற்படுத்துவாயாக. மௌத்தை பார்க்க வர்றோம் இல்லையா, வந்த உடனே இந்த துவா தான் ஓதணும். எவ்வளோ அழகான துவா பார்த்தீங்களா. அதாவது இவருடைய அதாவது அந்தஸ்தை வந்து நேர்வழிப்பட்டோருடன் உயர்த்துவாயாக. அரபியில் சொல்ல தெரிஞ்சா அரபியில் சொல்ல வேண்டியதான், இல்லைன்னா தமிழ்லேயே சொல்லிக்கலாம். இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சிரு, இவருடைய கபரை விசாலமாக்கு, அதில் இவருக்கு ஒளியை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து துவா செய்யணும். சரியாம்மா? அப்போ துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இது ஒன்று நம்ம கவனத்தில் வைக்கணும். இன்னைக்கு வந்து பார்க்க வர்றாங்க இல்லையா, இந்த துவா மட்டும்தான் ரசூல்லா ஓத சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை விட்டுட்டு வந்த உடனே என்ன செய்கிறாங்க, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. என்னை பெத்தம்மாவளே என்னை விட்டு போயிட்டே, நான் குத்துக்கள் கணக்காட்ட இருக்கிறேனே, நான் நல்லா இருக்கனே, இந்த அல்லாவுக்கு கண்ணு தெரியலையா? எப்படி ஒரு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இது முற்றிலும் தவறானது, கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இஸ்ரதானி ஃபின்னாசி ஹுமா, மக்களிடத்துல 2 காரியங்கள் இருக்கு, பிகிம் குஃப்ரு, அது ரெண்டுமே இறை மறுப்புல கொண்டு போகுதுன்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா அத்வானு பின் நசபு, அவங்களுடைய பாரம்பரியத்தை வந்து பழிப்பது. இன்னொன்று என்னது, வன்னியாஹத்து அலல் மையத், மையத்திற்காக ஒப்பாரி வைப்பதுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இறை மறுப்புல ஒப்பாரி வச்சு அழுகிறது இறை மறுப்புல கொண்டு போய் தள்ளுது. இது பிதுகத்தான ஒரு காரியமா இல்லையா? மாற்று மத கலாச்சாரம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு கண்டிக்கிறாங்க. லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் அல்ல. என்னது, யார் நம்மை சார்ந்தவன்? லைஸ மின்னா மல் அரபல் ஹுதூத், கன்னங்களை அடித்துக் கொள்பவனும், வ ஷக்கல் ஜுயூப், சட்டை பைகளை பீத்துக் கொள்பவனும், வ தஆபிதாவில் ஜாஹிலியா, அறியாமைக்காலை அழைப்பை விடுபவனும் நம்மை சார்ந்தவன் இல்லைன்ற சொல்லிட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்துட்டு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு வார்த்தை, தகாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்களை பார்க்குறோம். இது முற்றிலும் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம், அது செய்யக்கூடாது. சரி, இது மிகப்பெரிய ஒரு துயரம் தான். மௌத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நம்ம விட்டு உயிர் போயிருச்சு, பிரிஞ்சு போயிருச்சு, அப்போ அழுக வரதான் செய்யும். கவலை இருந்தால் கண்டிப்பாக அழுதரணும், இல்லைன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு வியாதியில் கொண்டு போய் விட்டுரும். அழுகுங்க, தவறு கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிள்ளை இப்ராஹிம் இறந்த உடனே அப்போ ரசூல்லா அழுகுறாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க வந்து கேட்குறாங்க, யார் ரசூல்லா நீங்களா அழுகுறீங்கன்னு. அதுக்கு உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, அவுஃபின் மகனே, ததுமகுல் ஆயின், கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, ஒ தஹஸரல் கல்பு, உள்ளம் கவலைப்படுகிறது. உள்ளம் தான் கவலைப்படுது, கண்கள் தான் கண்ணீர் வடிக்குது. ஆனால் அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத வார்த்தை எதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். இது வந்து இப்ராஹிமுடைய பிரிவு செய்திக்காகத்தான் நாம் கவலைப்படுகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ கண்கள் கண்ணீர் வடிக்கலாம், உள்ளம் கவலைப்படலாம். ஆனால் இது மாதிரி ஒப்பாரி வைத்து கொண்டு அடிச்சுக்கிட்டு தகாத வார்த்தைகளை கொண்டுக்கிட்டுலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, பேசவும் கூடாது. இதை ஒன்று கவனத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, வரக்கூடிய மக்கள்லாம் ஒவ்வொரு வந்தோன்னு என்ன செய்வாங்க, யாசின் ஓதணும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, இறந்தவருக்கு அருகில் பக்கத்தில் உட்காந்து யாசின் ஓதனா அவருடைய வேதனை லேசாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேதனை லேசாக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு. எதில், முஸ்னது அதாவது முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு நூலில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. ஆனால் இதில் இடம்பெறக்கூடிய சாலிம் பின் மர்வான் என்பவர் வந்து பலவீனமானவர். அப்போ எப்படி யாசின் ஓதுனா அவருடைய வேதனை லேசாக்கப்படும்? இது பலவீனமான ஒரு செய்தி. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எப்படின்னா இக்ரா அலா மௌத்தாக்கும் யாசின், நீங்கள் இறந்தவரை சந்தித்தால் நீங்கள் யாசின் ஓதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது ரசூல்லா சொன்னதாக. இதில் இடம்பெறக்கூடிய அபு உஸ்மான் அவருடைய தந்தை சொன்னதாக சொல்கிறார். ஆனால் இவர்கள் யார் என்றே அறியப்படாதவர்கள் என்று ஹதீஸ் துறை வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ யாசின் வந்து ஓதுறது, அதுக்கப்புறம் தலைமாட்டில் வந்துட்டு உட்காந்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாங்க, கால்மாட்டில் வந்துட்டு சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனம் 2 வசனத்தை ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க. இது ரசூல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுது, தபுரானியில் இடம்பெறுது. இதில் அறிவிக்கக்கூடிய யஹ்யா பின் அப்துல்லா என்பவரும் ஐயூப் பின் நஹீக் என்பவரும் பலவீனமானவர்கள். அப்போ இந்த செய்தி பலவீனமானது.
அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொருத்தவங்க கையில என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஜுசுவை கொடுத்துருவாங்க. ஏன்னா மௌத்தாயி அவங்கள எடுத்துட்டு போகும் உள்ளாட்டியும் முழு குரானை ஓதி முடிக்கணுங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஜுசுவை கொடுத்துட்றாங்க, ஓத வைக்கிறாங்க. அப்போ என்னது, இப்போ உட்காந்துக்கோங்க, முழு குரானை கொடுத்துட்றாங்க இல்லையா, கொடுத்தோடனையும் அப்போ அவங்க எல்லாம் உட்காந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ரசூல்லா காட்டி கொடுத்ததா? அதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கரக ஹர்ஃபன் யாஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுறாங்களோ அவருக்கு வந்து எப்படி, ஃபலஹு பி ஹசனா, அவருக்கு ஒரு நன்மை உண்டுன்னு சொல்றாங்க. வல் ஹசனத்து, அந்த ஒரு நன்மையானது பி அஷ்ரி அம்சாலிகா, 10 மடங்கை போன்றது அந்த ஒரு நன்மையானது. லா அகூலு அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், வலாக்கின் மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃபுங்கிறது ஒரு எழுத்து, லாமுன் ஹர்ஃபுன், லாமுங்கிறது ஒரு எழுத்து, வ மீமுன் ஹர்ஃபுன், மீமுங்கிறது ஒரு எழுத்து. இதெல்லாம் உண்மைதான், ரசூல்லா சொல்லியிருக்காங்க தான். குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை. இதெல்லாம் உண்மை. அது எங்க ஓதணும், நார்மல் நேரத்தில் ஓதுறாங்களா? இன்னைக்கு காலையில இருந்து அதை பத்தி தான் சொன்னாங்க. அப்ப எப்ப இந்த குர்ஆனை ஓதுறாங்கன்னா அந்த மௌத்தான வீட்டில் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் ஓதுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இத்தனை ஹத்தம் முடிக்கணும் அப்படின்னு. இது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல. ஏன்னா லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உஹ்ரான்னு அல்லாஹ் சொல்றான், ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார்கள் என்று. அப்ப ஒருவர் மரணித்து விட்டால் என்னென்ன காரியங்கள் செய்யலாங்கிறதெல்லாம் ரசூல்லா தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப குர்ஆன் ஓதணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நான் உயிரோட இருக்கும்போது நான் ஓதுனாதான் அந்த நன்மை எனக்கு வரும். நான் மரணிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு குர்ஆன் ஓதுனால அந்த நன்மை ஒருபோதும் போய் சேராது. இதை கவனத்தில் வைங்க. அப்போ குர்ஆன் ஓதுறது, அதுக்கப்புறம் சுண்டலை கையில் கொடுத்து அதில் இத்தனை செலவாத்தெல்லாம் ஓதி 3ஆம் நாள் வந்து என்ன செய்வாங்க, அதை அவிச்சு ஜாரத்துன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பன் இது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நபி வழி காட்டி தராது. மண் அமில அமலன் லைசா அலைங்க அம்ருனா ஃபவ்வரது, நம்முடைய கட்டளை இன்றி ஏதேனும் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தினா அது வந்து என்ன செய்யப்படும், அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும் சொல்லிட்டாங்க ரசூல்லா. அப்ப இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. அப்ப எந்த விஷயங்களும் ஓதக்கூடாது. வந்தோடனே அவங்களுக்காக துவா மட்டும் தான் செய்யணும். அதே போல லாத்து சுப்புல் அம்வாத், இறந்தவரை நீங்க ஏசாதீங்கன்னு சொல்றாங்க. வந்தோனையும் இப்படி எல்லாம் பண்ணானே வச்சானே, இவ்வளவு இதை விட்டுட்டு போயிட்டானே, கடனை விட்டுட்டு போயிட்டானேன்னு பல விதமா அவங்கள வந்து குறைகளை சொல்லி திட்டுறது வைக்கிறது இப்பெல்லாம் செய்வாங்க. அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏன்னா ரசூலா என்ன சொல்றாங்க, நீங்க இறந்தவர்களை திட்டாதீங்க, ஃபைனம் கத் அஃப்லவ் இலாமா கத்தமு, அவங்க வந்து சென்றது, அவங்க வந்து என்ன செஞ்சாங்களோ அதை இப்ப அடைஞ்சிட்டாங்க. அதனால இறந்தவர்களை திட்டாதீங்க, இறந்தவர்களை திட்டி உயிரோட இருக்கக்கூடியவங்களை நீங்க வேதனைப்படுத்தாதீங்கிறத ரசூலா சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. அதுக்கடுத்து பாருங்க, இங்கிட்டு ஜனாசா இருக்கும், அங்கிட்டு தேக்ஸா, சாப்பாடு தடபுடலாம் நடக்கும். காரணம் என்ன சொல்ல, வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்குலாம் பட்னியா போட முடியும் அப்படின்னு. சரி கொடுங்க, வேணான்னு சொல்ல, யார் கொடுக்கணும் முதல்ல? ஏற்கனவே அவங்க மிகப்பெரிய ஒரு இழப்பை இழந்து வேதனையிலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் உட்காந்துருக்காங்க. அவங்கள எத்தனை படி போடணும், எவ்வளவு வேணும், பணம் எவ்வளவு செலவாகும், எல்லாம் இதெல்லாம் இவ்வளோ செலவாகுது, இவ்வளவு சாப்பாடு ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவலையை கூட நினைக்காத வண்ணத்தில் இவங்க இப்போ நடக்கக்கூடிய காரியத்தில் வந்து சாப்பாடு இவ்வளோ ஆக்கணும், அவ்வளோ ஆக்கணும், பந்தி இத்தனை பேர் அப்படின்னு இதை பற்றியே பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்க மரணிச்சிருவாங்க. அப்போ உடனே ரசூல்லா சொல்றாங்க, நீங்க வந்து ஜாஃபர் பின் தோழர்கள்ட்ட ஜாஃபர் பின் அபி தாலிஃபுடைய குடும்பத்தாருக்கு உணவு தயார்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உணவு யாரு, உற்றா உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்ன செய்யணும், செஞ்சு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். வெளியூர்ல இருந்து வந்தாங்களா, அவங்களால பக்கத்துல கடைகள் எதுவும் இல்லை, போய் சாப்பிட முடியலன்னா அவங்க இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனா மௌத்தானவங்க வீட்டுல அவங்க தான் ஆக்கி போடணும், வைக்கணும், தடபுடலான விருந்து போடணும்னு சொல்லி நினைக்க கூடாது. இதை கவனத்துல வந்து வைக்கணும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி பிதுகத்தான காரியங்கள் எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது. இதை முற்றிலும் கவனத்தில் வச்சுக்கணும். சரி, இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப மவுத் ஆயிட்டாங்க, இப்ப நம்ம இந்தந்த காரியங்களாம் செய்யணும், இந்தந்த காரியங்களாம் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? கசப்பு என்று ஒன்று கிடையாது. மவுத்தான உடனே என்ன செய்வாங்க, மோதினாரை வர சொல்லி அல்லது வந்து குளிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு அக்காவை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஃபுல்லா குளிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எதுவுமே கிடையாது. நம்ம என்ன செய்யலாம், அப்படியே அவங்கள வந்துட்டு படுக்க வச்சு மேலே ஒரு ஆடையை போத்தி விட்டு நறுமணங்கள் பூசி கஃனிடுறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறது, அது ஒன்று தான் வந்து ரசூல்லாவுடைய நடைமுறை. அதுக்கு மேலே நம்ம வேற எதுவுமே செய்யக்கூடாது. சரியாமா? சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்க்க வந்தோம், துவாக்கள் ஓதணும், அவ்வளோதான்.
இப்போ என்னது டைம் ஆயிடுச்சு, அதனால இப்போ இவங்களை குளிப்பாட்டுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ குளிப்பாட்டுறதுக்கு தயாராகும் போது இப்போ என்னென்னா சுற்றிலும் எல்லாரும் வந்து நின்றுக்குருவாங்க. அப்படி நிற்கக்கூடாது. எத்தனை பேர், ஒரு 3 பேர் கூட வச்சுக்கலாம். 3 பேர் குளிப்பாட்டுறதுக்கு நின்றா போதும். இங்கிட்ட ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள், அளவு தண்ணி மெத்தி கொடுக்க வைக்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதுமானது. என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து நின்றுக்குருவாங்க. அப்போ இது முற்றிலும் தவறானது, அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ குளிப்பாட்டை நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா, போகும்போது நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, பிமா தண்ணீர், சிதிரு, இலந்தை அந்த தலை இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் என்னது கேஃபூர், அதாவது கற்பூரம், இவைகள் தான் வந்து என்னது இருக்கணும். சோப்பு, ஷாம்பு இது மாதிரி வந்து லிக்விடாகவும் இருக்குது, அது மாதிரி வாங்கி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். சரி, அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீரை வந்து நம்ம எப்படி வந்து எத்தனை அளவுகோல் என்ன ரசூலா சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஜைனப் ரலியல்லாஹு அவங்க வந்து மரணிக்கும் போது அவங்களுடைய மகள், அப்போ ரசூலா சொல்கிறாங்க எசில் நகா வித்ரன், அந்த குளிப்பாட்டக்கூடிய பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவங்களை வந்து ஒற்றப்படையாக குளிப்பாட்டுங்க. சலாசன் 3, ஹம்சன் 5 அல்லது அவு சபான் அல்லது 7 இப்படி நீங்கள் குளிப்பாட்டுங்கன்னு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி பெரிய பெரிய பாரல், அதாவது பேரல் வந்து 3 வச்சுக்கிடுவாங்க. பெருசாக வச்சுட்டு என்ன செய்வாங்க, இத்தனை இது ஃபுல்லாக தண்ணி நிறச்சிட்டு 3லையுமே இலந்தை இலையை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கற்பூரம் கலந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம ஒற்றைப்படையாக ஒரு 3 பக்கெட் பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 5 பக்கெட்டே வச்சுக்கோங்களேன். 5 அவ்வளோ அதிகம் தேவையில்லை தான், 3 இது போதும். இல்லை உங்களுக்கு வேணும்னா 5 கூட வச்சுக்கோங்க. அந்த பக்கெட் 5 பக்கெட் அளவு தண்ணி வச்சுட்டிங்கன்னா 5வது பக்கெட் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம என்ன செய்யணும், கற்பூரம் கலந்துருக்கணும். ஏன்னா ரசூலா சொல்கிறாங்க என்னென்னா கடைசி தண்ணி வஜஅல்னா ஃபில் ஆஹிரதி கேஃபூரா, கடைசியாக நீங்கள் என்ன செய்யுங்க, கடைசி தண்ணீரில் கற்பூரம் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது, தண்ணீரில் வந்துட்டு இலந்தை இலையும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரி, கலந்து வச்சுக்கிட்டோம். இப்போ குளிப்பாட்டு நம்ம வந்துட்டோம் இல்லையா, வந்த நபர்களை என்ன செய்யணும்னா இப்போ ஆடை இலையெல்லாம் கலட்டணும். கலட்டும் போது எடுக்க முடியல, டக்குனு இப்பெல்லாம் போட்டு பிக்கக்கூடாது. நம்ம வந்து கத்திரிக்கோலை வச்சு அழகாக வெட்டி நேக்கா என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். எடுத்துட்டு அவங்கள மறை உறுப்புகளை மறைத்த வண்ணத்தில் குளிப்பாட்டணும். இப்போ குளிப்பாட்டும் போது முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குளிப்பாட்டக்கூடிய நபர்கள் வந்து என்ன செய்யணும், அதாவது சில பகுதிகள் அவங்களுக்கு வந்து மறைவிடங்கள்லையோ அல்லது வந்து உடலில் வந்துட்டு எப்படின்னா ஏதாச்சும் ஒரு குறைகள் அவங்க பார்க்கலாம். ஒரு நோயாக இருந்திருக்கலாம், ஒரு அடிபட்ட புண்ணுகளாக இருக்கலாம், கட்டிகள் ஏதாச்சும் இருக்கலாம். அதை பார்த்துட்டு வந்து வெளியில் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவோம், அடே நீ பார்த்தியா இப்படியெல்லாம் இந்த மனசு இருந்திருக்காங்க, யார்கிட்டையுமே சொல்லலை, தன்னுடைய குடும்பத்தார்ட்டையே சொல்லாமல் இந்த மனசு இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு இதை ஒரு பெரிய ஒரு கவலையோடு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இவங்களுடைய ரகசியம். இவங்க உயிரோடு இருக்கும்போதே அதை கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. குளிப்பாட்டக்கூடிய நபர்கள் அப்படி சொல்லாமல் இருந்தால் என்ன நன்மை தெரியுமா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமை வந்து குளிப்பாட்டக்கூடிய அந்த நபர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மறைத்தால் அல்லாஹ் அந்த குளிப்பாட்டக்கூடியவருக்கு 40 தடவை மன்னிக்கிறானா. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, 40 தடவை அவரை வந்து அல்லாஹ் மன்னிக்கிறானா. அப்போ இவங்க இருக்கக்கூடிய ஏதாவது உடலில் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை வெளியில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இப்போ நம்ம குளிப்பாட்ட போகிறோம். இப்போ குளிப்பாட்ட போகும்போது ஆடைகளை கலந்துட்டோம், மறை உறுப்புகளை வந்து மறைச்சி வச்சுட்டு சடைகளை அவிழ்த்து குளிப்பாட்டணும். ஏன்னா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவங்க வந்து 3 சடை, அன்றைய காலத்தில் முடி அதிகமாக இருந்திருக்கு, அதனால 3 சடையாக போட்டிருக்காங்க. அப்போ அந்த 3 சடையை பிரிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சா அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சடையை போட்டு விட்றாங்க. ஃபஸ்ட்டு எப்படி குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குளிக்க வைக்கிறது டக்கு நம்ம என்ன செய்வோம், காலிலேருந்து தண்ணி ஊற்றுவோம். சில பேர் தலையிலேருந்து இப்படியே ஊற்றிடுவாங்க. ஆனால் ஜனாசாவுக்கு ஒரு நேர்த்தியாக ரசூலா இப்படி தான் குளிப்பாட்டணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ரசூலா சொல்கிறாங்க, இபுதான பி மயாமினியாம், நீங்கள் வந்து எப்படின்னா வலப்புறத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க. இபுதானா நீங்கள் ஆரம்பிங்க எப்படி, பி மயாமினியா வலப்புறத்திலேருந்து ஆரம்பிங்க. வலப்புறம்னா எந்த வலப்புறம், இப்படி ஊற்றணுமா அல்லது இப்படி ஊற்றணுமா எப்படின்னு தெரியாது இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறாங்க ஓ மவாலிகள் உழுவை மின்ஹா, உழு செய்யும் பகுதியிலிருந்து. உழு செய்யும் பகுதி எது, ஃபஸ்ட்டு இந்த வலது இந்த கை தான் உழு செய்வோம். அப்போ உழு செய்யும் பகுதியிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உழு செய்யணும்னு நினச்சிக்கிறாங்க. அந்த குளிக்க வைக்கக்கூடியவங்களும் உழு செஞ்சுக்கிறாங்க, தப்பு தப்பாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நானும் உழு செய்ய தேவையில்லை, இவங்களுக்கும் உழு செய்யணுங்கிறது இல்லை. ரசூல்லா சொன்னது உழு செய்யும் பகுதியிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆரம்பிங்கன்னு தான் சொன்னாங்க ரசூல்லா. அப்போ அதன் அடிப்படையில்
இந்த பகுதியிலேருந்து நான் என்ன செய்யணும், தண்ணீரை ஊற்றணும். சோப்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சைடு இப்படி வச்சுட்டு காலையும் இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறாங்களே, இப்படி நல்லா தேய்ச்சி முதுகு பரத்தில் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம தண்ணீரை ஊற்றி விட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லாக அதே போல் இந்த சைடு வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு இப்படி சாய்ச்சி என்ன செய்யணும், இப்படி நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு முறை. நல்லா தேய்ச்சி நல்லா குளிக்க வச்சு தலையும் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா அலசிட்டு அவ்வளோதான். இப்போ ஏதாவது துவாக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது. நம்ம எந்த ஒரு செயலையை ஆரம்பிக்கும் போது ரசூலா பிஸ்மில்லா சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம செய்வோம். ஒரு சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், அல்ல வீட்டை திறக்கிறதா இருக்கட்டும், அத்தனை விஷயம் பிஸ்மி சொல்லி தான் நம்ம எதையுமே ஆரம்பிப்போம். அதன் அடிப்படையில் பிஸ்மி சொல்லணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எப்படின்னா நம்ம வந்து உளுசையும் பகுதியிலேருந்து இப்போ ஃபுல்லாக குளிக்க வச்சாச்சு, இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சுத்தமாக குளிக்க வைக்கணும். இப்போ குளிக்க வைக்கும் போது மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, நெகங்களை வெட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்குள் முடி மர்மஸ்தான முடியை அகற்றணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை வேற பண்ணுவாங்க. அப்புறம் வயிற்றை நல்லா அழுத்தி அழுத்தி வயிற்றில் உள்ள கசரையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எடுப்பாங்க. இது எதுவுமே கூடாது. இதெல்லாம் மார்க்கத்தில் தொடர்பு இல்லாத ஒரு விஷயங்கள். அதே போல் அந்த பல்லு விளக்கி விடுறது இந்த மாதிரி செய்வாங்க. பல்லை விளக்கி விட்டு வாய்க்குள்ளே தண்ணியை ஊற்றி இப்படி இப்படிம்பாங்க, வலிச்சு வலிச்சு எடுத்து விடுவாங்க. மவுத்தானவங்களுக்கு போய் அப்படிலாம் செய்யலாமா? பல்லு விளக்குறது இது எதுவுமே கூடாது. மூக்களையும் சரி, பின் துவாரத்திலே பஞ்சு வைக்கிறது, வயிற்று அழுத்தி அழுத்தி வந்து கசரை எடுக்கிறது, இது எந்த காரியமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கற்றுத்தரல. நார்மலாக நம்ம என்ன செய்யணும், வலப்புறத்துலேருந்து ஆரம்பித்து முழுதாக என்ன செஞ்சிடணும், சோப்பு போட்டு தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வச்சிடணும், அவ்வளோதான். முக்கியமாக இப்போ குளிப்பாட்டியாச்சு இல்லையா, இப்போ 3 தண்ணி நம்ம 5 தண்ணி வச்சோம். 5 தண்ணியில் 4 தண்ணீர் என்ன செஞ்சோம், நம்ம ஊற்றி குளிக்க வச்சோம் இல்லையா. கடைசியாக கற்பூரத்தை வந்து என்னது 5ஆவது தண்ணியில் போட்டோம். அந்த போட்டதை கடைசியாக ஊற்றி என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும், குளிப்பாட்டிடணும், அவ்வளோதான். கடைசி தண்ணீர் கற்பூரம் கலந்த தண்ணீரை பயன்படுத்தணும் தான் ரசூலா சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்வாங்க, அந்த கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை நல்லா நுணுக்கி அவங்க உடம்புல வந்து போடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது முற்றிலும் என்னது, தவறான விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம குளிக்க வச்சுட்டோம் இல்லையா, இதே குளிக்க வைக்க முடியாத நபர்கள் இருப்பாங்க. யார் குளிக்க வைக்க முடியாத நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அடிபட்டு இருக்கலாம், ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், உடல் அங்க சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாவுடைய காலத்துலனா போர், அதில் தான் வந்து எப்படின்னா அங்க சேதப்படுத்தப்பட்டு இப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு தான் ரசூலுல்லா வந்துட்டு போரில் கொல்லப்பட்டவங்கள என்ன செய்யாதீங்க, நீங்கள் வந்து குளிப்பாட்டாதீங்க, அவர்களை வந்து இரத்த கரையுடனே அடக்கம் செய்யுங்கன்னு ரசூலுல்லா சொன்னாங்க, அந்த ஷஹீதுகளை. அதே போல் இப்போ நம்ம வந்து இது மாதிரி உடல் அவங்களுக்கு வந்து எப்படின்னா குளிப்பாட்ட முடியாத நிலையில் வந்துட்டு இருப்பாங்க. தண்ணியில் கூட வந்து ரொம்ப ஊறி போய் பொதுன்னு தண்ணியில் மூழ்கி இப்படிலாம் மௌத்தாராங்க இல்லையா, அவங்க கை வச்சாலே ரொம்ப அழுகுன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து குளிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு பார்க்கணும் உடம்பு நல்லா இருக்கும், குளிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னா குளிப்பாட்டலாம். ஏன்னா ரசூலா என்ன சொல்கிறாங்க, இதா அமர் துக்கும்பி ஆம்ரி, அதாவது நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒன்றை கட்டளை விட்டால் ஃபவுத்தும் இன்னும் மஸ்தத்தாத்தும், உங்களால் இயன்ற வரை நீங்கள் கடைப்பிடிங்க, உங்களால் முடிஞ்சால் கடைப்பிடிங்க, இல்லையா நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை பாருங்கன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம போட்டு ரொம்ப மவுத்தாயிட்டாங்களே போட்டு தேய்க்கிறது, கையால் போட்டு பிடிச்சி இழுக்கிறது வைக்கிறது, இது மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி வெக்க சுபாவம் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கும்போது மேலே லைட்டாக அங்கங்கே பட்டுட்டாலே வந்து வலிக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மவுத்தானதுக்கு பிறகு அவங்கள அப்படி தான் நம்ம பார்க்கணுமே. சரிங்களா? அதுக்காண்டி அவங்களுக்கு வலிக்குமா அப்படிங்கிறது கிடையாது. மெதுவாக சாஃப்டாக அவங்கள வந்து என்ன செய்யணும், டீல் பண்ணணும். இதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சதுக்கு பிறகு என்ன தெரியுமா செய்வாங்க, கெந்தக பொடின்னு ஒன்று இருக்கு, அதனால் எழுதுவாங்க. இல்லை சந்தனத்தில் நெஞ்சில் லாயிலாக இல்லைன்னா நெத்தியில் இது மாதிரிலாம் எழுதுவாங்க. இது ரசூலா காட்டி தந்த வழிமுறையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த எந்த காரியமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை கவனத்தில் வைக்கணும். சரிங்களா? அப்போ குளிப்பாட்டி முடிச்சாச்சு. இதுக்கு என்று குளிப்பாட்டும் போது துவாக்களோ வேறு உழுவோ எதுவும் இருக்கான்றது எதுவுமே கிடையாது. நார்மலாக தான் குளிக்க வைக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒரு பெரிய விஷயமா, அவங்கள நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும், அவங்க இதெல்லாம் ஆலிம்களுக்கு தான் தெரியும், படித்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களை கூட்டிகிட்டு அவங்க தான் குளிப்பாட்டணுங்கிற மாதிரிலாம் சித்தப்படுத்தி வச்சுருக்காங்க. எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இதில் ஏதாவது இருந்ததா, வலப்புறத்துலேருந்து ஆரம்பித்தோம்,
நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி ஷாம்பு போட்டு தலைக்கு எல்லாம் குளிக்க வச்சா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்போ குளிக்க வச்சாச்சு இல்லையா? அதுக்கடுத்து இப்போ கஃனிட போகிறோம். கஃனிடுறதா இருந்தால் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரசுல்லா வந்துட்டு எப்படின்னா அழகான முறையில் நம்ம குளிக்க வச்சுட்டோம். கஃனிடுறதுக்கு முன்னாடி குளிக்க வச்சதுக்கு பிறகு கஃனிடுறதுனா முழுமையாக அவங்கள வந்துட்டு என்ன செய்யணும், ஆடையால் கஃனிடணும். அப்போ உள்ள உறுப்புகள் எதுவும் வெளியில் தெரியாத வண்ணத்தில் உள்ள ஆடைகளும் போட்டு அல்லது முழுமையாக ஒரே போர்வையாலையும் போட்டு கூட என்ன செய்யலாம், கஃனிடலாம். அதுக்கப்புறம் இப்போ ஆடை, இந்த கஃனுடைய ஆடை வந்து நல்ல நேர்த்தியான முறையில் நம்ம செய்யணும் இல்லையா? அந்த ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையான ஆடை. ரசூலா சொல்கிறாங்க, இல்பசு மின் சியாபிக்குமுல் பயான், உங்களுடைய ஆடைகளில் சிறந்த ஆடை எதுனா வெண்மையான ஆடை. ஃபைன்னஹா மின் ஹைரி சியாபிக்கும், உங்கள் அதாவது அந்த ஆடையில் வந்து எப்படின்னா உங்களுடைய ஆடைகளே அதுதான் சிறந்த ஒரு ஆடைன்னு சொல்லிட்டு கஃபினு ஃபீகா மவுத்தாக்கும், உங்களை இறந்தவர்களை அதிலே நீங்கள் கஃனிடுங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளையான ஆடை வந்து கஃனிடலாம், வெள்ளையான ஆடை. கலர் ஆடையிலையும் கஃனிடலாம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னது கொஞ்சம் வசதி படைத்த நிலையில் நீங்கள் ஒரு மரணிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து கோடு போட்ட வண்ண உடையில் கஃனிட்டு கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தைக்கப்பட்ட ஆடையிலையும் கஃனிடலாம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, ஒரு ரசூல்லாட்ட வந்து எப்படின்னா இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மரணிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரசூல்லா தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி என்ன செய்கிறாங்க, கஃனுடைய ஆடையாக கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன செய்கிறாங்க, முழுமையாக அவங்க கஃனுடைய ஆடை தைக்கப்பட்ட ஆடைனா அப்போ ஜுப்பானா என்னது, அப்போ அதில் வந்து சட்டையெல்லாம் இருக்கும், அந்த சட்டையில் வந்து கையெல்லாம் தைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அப்போ தைக்கப்பட்ட ஆடை. அதே போல் தைக்கப்படாத ஆடையிலே கஃனிட்டு இருக்காங்க. எப்படி ரசுல்லா வந்துட்டு எப்படின்னா குஃபீன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸலாஸத்தி அஸ்வாப், 3 வெண்மையான அதுவும் வந்து யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடையாக ரசுல்லா வந்துட்டு என்னதுன்னா கஃனிடப்பட்டாங்க. அதில் வந்துட்டு என்ன இல்லை, ரசுல்லா சொல்கிறாங்க லைசஃபிகா, அதில் வந்து எது இல்லைன்னா கமீசுன் வலா கமீசுன், சட்டையோ அல்லது வலா இமாமா, இமாமானா வந்து தலைப்பாக எதுவுமே இல்லை. லைசஃபிகா கமீஸ், அதில் வந்து சட்டையோ அல்லது தலைப்பாக இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்னது, தைக்கப்படாத ஒரே ஃபுல்லாக போர்வை, யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரே ஆடையை கொண்டு அடக்கம் அதாவது கஃனிடப்பட்டிருக்காங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் புதிய ஆடையிலையும் நம்ம என்ன செய்யலாம், கஃனிடலாம். புதிய ஆடைனா என்னது, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெண்மணி வந்து மேலாடையாக தன்னுடைய கையாலே நெய்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அப்போ ரசூல்லா அது மக்கள் மத்தியில் வந்துட்டு கீழாடையாக அணிஞ்சு கொண்டு வர்றாங்க. அப்போ ஒரு சஹாபி எழுந்து, யார் ரசூல்லா இந்த ஆடை அழகா இருக்கு எனக்கு கொடுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே வந்து ரசூல்லா உடனே கழட்டி கொடுத்துட்றாங்க. சஹாபாக்கெல்லாம் திட்டுறாங்க, ரசூல்லா தான் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்களே, எதுக்கு நீங்கள் கேட்டீங்க, அவங்களுக்கு அழகா இருந்தது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் இதை இப்போ உடுத்திக்கிறதுக்காக கேட்கல, என்னுடைய கஃனுடைய ஆடையாக அணிந்து கொள்வதற்காகத்தான் நான் இதை கேட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த கஃனுடைய ஆடையாக அணிகிறதுக்கு தான் கேட்டேன்னா அப்போ இதுலேருந்து 2 சட்டம் எடுக்கலாம். ஒன்று இந்த புதிய ஆடை கஃனிடலாண்டு, இன்னொன்று என்னது ஆல்ரெடி ஏற்கனவே சில பேர் உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆடையை கஃனுடைய ஆடையாக நான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அல்லது ஒரு ஆடை நானே வந்து எனக்கு மௌத்தான பின்னால் அது இதுன்னு வாங்கி கடன்லாம் வாங்கி எதுவும் பண்ண வேணாம், நானே தயார்படுத்தி வச்சுக்கிறேன்னு கொஞ்சம் பெரியவங்களாம் எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி வைத்துக்கொள்ளலாம், தவறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதே போல் பழைய ஆடை, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மகள் மரணிச்சோனையுமே அந்த குளிப்பாட்டக்கூடிய பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் குளிப்பாட்டி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குளிப்பாட்டிட்டு வந்து சொல்கிறாங்க, சுல்லா வந்து கீழாடையாக கட்டியிருந்த தன்னுடைய அந்த கைலியை கலட்டி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்து இதை உள்ளாடையாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளாடையாக போடுங்கன்னா அந்த பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க ரசூல்லா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வெள்ளை ஆடை வந்து அணியலாம், கலர் ஆடை அணியலாம், தைக்கப்பட்ட ஆடை, தைக்கப்படாத ஆடை, புதிய ஆடை, பழைய ஆடை, எந்த ஆடை வேண்டாலும் நம்ம கஃனிடலாம். ஆனால் அந்த கஃன் வந்து எப்படி ரசூல்லா சொல்கிறாங்க, இதா கஃன அஹதுக்கும் அஹாஹு, உங்களுடைய சகோதரர் உங்களில் ஒருவர் உங்கள் சகோதரர் மரணிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரை நீங்கள் கஃனிட்டீங்கன்னா
இதா கஃனாகுதுக்கு உங்களில் ஒருவரை கஃனிட்டீங்கன்னா அகாகு தன்னுடைய சகோதரரை எப்படி கஃனிட்டு சொல்கிறாங்க, ஃபல் யூ ஹசின் கஃனகு, அழகான முறையில் கஃனிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கஃனிடுறது அழகான முறையில் கஃனிடணும். சரி, இப்போ கஃன் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஆடை அளவு என்ன வேணும் அப்படின்னா, இன்றைக்கி ரெடிமேடாக என்ன செய்வாங்க வச்சுருக்காங்க, பள்ளிகளையும் வச்சுருக்காங்க, அதில் நிறைய துணிகள் இருக்குது. அப்போ நீங்கள் அதையே நீங்கள் வாங்கிக்கிருவீங்க. ஆனால் என்னென்ன துணி பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அல்லது ஒரே துணியாக வாங்கி நல்ல அகலப்பண்ணாவாக வாங்குங்க, 12 மீட்ரு வாங்குங்க, தாராளமாகவே இருக்கட்டும். 12 மீட்ரு வாங்கிக்கிட்டால் அகலப்பண்ணான்னு கேட்டு வாங்கணும். அப்போ தான் நல்லா அழகாக பண்ணுறதுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ 12 மீட்ருங்க, அதில் முழுதாக போத்துறதுக்கு 6 மீட்ரு, சரிங்களா? முழுசாக போடுறதுக்கு 6 மீட்ரு, கீழாடை 1.25 மீட்ரு, கீழே கைலி மாதிரி இப்படியே நம்ம போட்டு விடுறது, பாவடை மாதிரி போட்டு கட்டி விட்டுறணும், சரிங்களா? இது எப்படின்னா 1.25 மீட்ரு. அப்புறம் மார்பு துணின்னு ஒன்று போடுவோம், அது எப்படி 3/4 மீட்ரு, 1.25 ப்ளஸ் 3/4 எத்தனை, 2 மீட்ரு. அதுக்கப்புறம் என்னது, ஃபுல்லாக சட்டை போடுறோம் இல்லையா, அந்த சட்டை 2 மீட்ரு, 4 மீட்ரு, ஸ்கார்ஃப் 1 மீட்ரு, 5 மீட்ரு. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ஒரே ஆடையாக போடுவோம்ல, முழுதாக போடுறதுக்கு 6 மீட்ரு. ஆக மொத்தம் 11 மீட்ரு போதும். நம்ம அல்லது எக்ஸ்ட்ராவும் கிளிக்கிறதா இருந்தாலும், நம்ம உடம்பு கொஞ்சம் பாடி கொஞ்சம் இதாக இருந்தால் இதுவே போதுமானதான். அகலப்பண்ணாவாக நல்ல துணியாக இருந்தால் தாராளமாக இந்த 11 மீட்ரு போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துடைக்கிறதுக்கு அந்த 1 மீட்டர் அல்லது கயிறுலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வெட்டுற முறைகளை நம்ம பார்ப்போம். இப்போ இது 12 மீட்ரு வாங்கியிருக்காங்க, இது கொடுமா டேப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன துணிகளை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளாடைகளை வெட்டிக்கிடுவோம். இப்போ 1 மீட்டருன்னா எவ்வளவு, இதில் 100 பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு 1.25 மீட்ரு, என்னம்மா ஃபஸ்ட்டு 1.25 மீட்ரு. 1.25 மீட்ருனா 1.25 மீட்டருன்னா எவ்வளவு, இதில் 125 இருக்கணும், என்னம்மா? 1.25 மீட்ரு. இது ஃபஸ்ட்டு கைலி கிழிச்சிருக்கோம், கையில் எடுத்து வைங்க, டேப் எங்கம்மா. ஃபஸ்ட்டு கீழாடை 1.25 மீட்ரு கிழிச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்னதுன்னா 3/4 மீட்ரு 75 பாயிண்ட் இதில் இருக்கும், 75 3/4 மீட்ரு. இது மேல் சட்டை 3/4 மீட்ரு கிழிச்சிட்டோம். அதுக்கடுத்து சட்டை 2 மீட்ரு, சீக்கிரம். சட்டை இது 1 மீட்ரு, இதோட சேர்த்து 2 மீட்ரு. இது தனியாக வைங்கக்கா. சட்டை 2 மீட்ரு கிழிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஸ்கார்ஃப் 1 மீட்ரு கிழிக்கணும். ஒரு மீட்ரு. ஒரு மீட்ரு இது. அதுக்கடுத்து கீழாடை 6 மீட்ரு. அதான் முழுமை கீழாடைனா முழுமையாக போத்துறது 6 மீட்ரு.
ஒன்றுமா 2 3 4 5 எங்கம்மா 5 6 கரெக்டாகவே வருதும்மா 6 மீட்ரு. ஆறு மீட்ரு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து 3 கயிறு மட்டும் வெட்டிக்கிடுவோம். மூணு கயிறு போதும். நம்ம வேணும்னா 4 கூட போட்டுக்கரலாம். கொஞ்சம் கஃபன் இதில் இல்லை ரெட்டையாக போட்டுருங்க. ரெட்டையாக போட்டு இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீழாடை கொடுங்கம்மா. இல்லை வெட்டும்போது காட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கீழாடை கொடுங்க. இப்போ நம்ம கஃபனிட போகிறோம் இல்லையா, எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழாடை எவ்வளோ சொன்னோம், கரெக்டாக நம்ம வந்து அழகான முறையில் ஒற்றைப்படையான தண்ணீரில் கடைசியாக கற்பூர கலந்த தண்ணீரில் குளிப்பாட்டி நல்லா அழகான முறையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவங்கள தடைச்சி விட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து ரசுல்லா வந்துட்டு அழகான முறையில் ஃபல் யூ ஹசின் கஃபனகோ, நீங்கள் அழகான முறையில் கஃபனிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ 1.25 மீட்ரு இதனால் தாராளமாக இருக்குது. இப்போ நல்லா சுருட்டி விட்டுக்காங்க. சுருட்டி விட்டு கொஞ்சம் இப்படி வாங்கக்கா, அங்கே நில்லுங்க. கொஞ்சம் அப்படி திருப்பி விடுங்க. கொஞ்சம் இப்படி திருப்பி விடுங்க. சைடாகவே நின்றுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1.25 மீட்ரு கீழாடை வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு கீழாடை வந்து கையை வெளியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், கீழாடை வந்து ஃபஸ்ட்டு நேர்த்தியாக அழகான முறையில் வந்து இதா கஃபன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் வந்து அஹாஹூ தன்னுடைய சகோதரர் வந்து கஃபனிட்டிங்கன்னா அழகான முறையில் கஃபனிடுங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வந்து கஃபனிட்டு கொள்ளணும். கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, பாருங்க. இதை வந்து இந்த சைடு வந்து இப்படி வந்து உள்ளே இப்படி போட்டு விட்டுக்காங்க. இது 1.25 மீட்ரு சரிங்களா. 1.25 மீட்ரு வந்து போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இது மார்பு துணி 3/4 மீட்ரு மார்பு துணி. இதை இப்படி வந்து சுருட்டி விட்டுருங்க. சுருட்டி விட்டு கொஞ்சம் இப்போ நிற்கிறாங்க இல்லையா, இவங்க இப்படி சாய்ச்சிருவாங்க. நம்ம இந்த துணியை வந்து கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி சாய்ச்சு ஃபஸ்ட்டு இதை உள்ளே போட்டுக்கணும். இதான் அழகாக இருக்கும். இருங்க, கை உள்ளே விட்டுருவோம், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியாக கவனிங்க. இந்த மாதிரி வந்து என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. இங்கே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சோம், கீழாடை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மேல் சட்டை மார்பு துணி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து மேல் சட்டை. இப்போ சட்டை போட போகிறோம் இல்லையா, இது எப்படின்னா 2 மீட்ரு எடுத்தோம் இல்லையா, 2 மீட்டரை வந்து இப்படி தான் நம்ம விட்டுணும். இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த சட்டையை வந்து 2 மீட்ரு இல்லையா, இப்படி 2ஆக மடித்து அதுக்கப்புறம் இருங்கம்மா இருங்க, இதை ஒழுங்காக வச்சுக்கிருவோம். இருங்க, இப்படி 2ஆக மடித்து அதுக்கப்புறம் ஏறுங்க, இந்த சைடு இப்படி கொண்டுட்டு வந்து
இதை 4ஆ மடித்து இந்த சைடு பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி 4ஆ மடிச்சிடணும். இந்த துணியை 2ஆ மடித்து இதை இப்படி செஞ்சு, அதாவது இந்த இதை வந்து 2ஆ மடிச்சிடணுங்க. மடித்து இங்கே பாருங்க, இப்படி 4ஆக மடித்து இதை கோன் சேஃபில் இப்படி வெட்டிடணும். கத்திரிக்கோள் எங்கம்மா? இன்னொரு தடவை காட்ட சொல்கிறீங்க. இப்போ இந்த துணி வந்து 2 மீட்டர் இல்லையா, 2, இங்கே பாருங்க இப்படி இருக்குமா. இந்த மாதிரி நல்லா பெரிய துணியாக 2 மீட்ரு பெருசாக இருக்குது. இதை வந்து 2ஆ மடக்குங்க. இப்படி 2ஆ மடக்கிட்டோம் இல்லையா, மடக்கிட்டு அதுக்கப்புறம் இதை 4ஆ மடக்கணும். இங்கே பாருங்க, இப்படி 4ஆ மடக்கணும். 4ஆ மடக்கி இப்படி 4ஆ மடக்கி இங்கே பாருங்க, இங்கே ஓப்பன் இந்த மாதிரி தான் இருக்கணும். இது 2ஆ மடங்கியிருக்கு, இது 2ஆ மடங்கியிருக்கு. இப்போ இதைத்தான் என்ன செய்யணும், கோன் சேஃபில் கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கோங்க. கரெக்டாக இருக்காம்மா? ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்கிறாங்களா? இங்கே பாருங்க, கோன் சேஃபில் வெட்ட போகிறோம். ஆமாம்மா, இங்கே பாருங்க, கழுத்து வெட்டுவோம் இல்லையா சட்டைக்கெல்லாம், ஜாக்கெட்டுக்கெல்லாம், அது மாதிரி தான். இப்படி வெட்டிட்டா கழுத்து பகுதி எப்படி வரும், இப்படி வரும். இப்போ நடுவில் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி போட்டுக்கறணும். சரிங்களா? போட்டுட்டு இப்படி கீழாடை 1.25 மீட்ரு போட்டோம், மார்பு துணி 3/4 மீட்ரு போட்டோம். இது வந்து எத்தனை, 2 மீட்ரு. இப்போ இதை சுருட்டி விட்டு நல்லா அழகா இவங்களை வந்து கொஞ்சம் இப்படி, ஏன்னா 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, இப்படி நல்லா சொல்ல துணி நல்லா இருக்கு. அந்த சைடு எடுத்து விடுங்கம்மா. நல்லா நேர்த்தியா அழகா வந்து கஃனிடணும். சரிம்மா, இங்கே ஒன்றும் கொஞ்சம் விடணும், கொஞ்சம் சரிம்மா. இப்போ தான் அங்கிட்டு நீட்டாக இருக்கும் பார்க்குறவங்க. இப்போ இங்கே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பாயில் வச்சு சில பேர் வந்து தூக்கி கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ நம்ம கயிறு எல்லாத்தையும் அதில் வச்சு அப்படியும் பண்ணிக்கிறலாம். பெரிய ஒரு ஆடை அந்த ஃபுல்லாக போத்துவோம் இல்லையா, அந்த ஆடையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கார்ஃபு, இந்த ஸ்கார்ஃபு பாருங்க, இது நல்லா பெரிய 1 மீட்டராக இருக்கு இல்லையா, இந்த துணியை வந்து இப்படி 2ஆ மடக்கி இப்படி கோன் ஷேப்பில் போட்டுருங்க. ஸ்கார்ஃப் போடுவோம் இல்லையா, துணி மாற்றிட்டீங்களோ, இப்படி வராது, இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? மக்கனா நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து இப்படி நீட்டாக இந்த மாதிரி போட்டு உள்ள நல்லா போட்டு விடுங்க. மார்பு துணியை கொடுத்துட்டாங்களேம்மா. நம்ம நல்லா நீட்டாக இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தையல் மாதிரி கூட போட்டுடலாம், அல்லது இந்த இதையே வந்து இப்படி போட்டுடலாம். போட்டால் வந்து அது வந்து ஒன்றும் தெரியாது. சரிங்களா? இப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறம் எங்கம்மா
இங்க பாருங்க, இது நல்ல பெரிய ஆடை, ரெட்டையாவே இருக்கு. இப்ப இந்தம்மா பாதி மடக்குங்கம்மா. இப்போ இதை இந்த மாதிரி மடக்கி இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி வச்ச நிலையத்தில் எங்கிட்டு வாங்கக்கா, பாதி உள்ளே விடுங்க. கொடுங்க. இல்லைம்மா, இப்படி கொடுத்தாதான் அங்கே பார்க்க நீட்டாக. பரவாயில்லம்மா, நம்ம உள்ளே விட்டுக்கரலாம். இங்கே பாருங்க, இதை நல்லா வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா இது பண்ணுங்கம்மா. நல்லா இழுத்து விடுங்க, சுருக்கம் இல்லாமல். நல்ல அழகான முறையில் ஃபல்யூ ஹசீன் கஃபனகு, அழகான முறையில் கஃபனிடுங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் கஃபனிடும்போது அவங்களுடைய தலையெல்லாம் என்ன செஞ்சிடணும், மறைக்கணும். ரசூல்லா சொல்கிறாங்க, யாருன்னா வந்து இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணித்தவங்களுக்கு தான் தலையை வந்து மறைக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு தல்பியா சொல்லியவர்களாக மறுமை நாளை எழுப்பப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி வந்து நல்லா நேர்த்தியாக அழகான முறையில் கஃபனிட்டு இதை நல்லா இப்படி சாக்லேட் கவர் மாதிரி இப்படி போட்டு இது பண்ணிடுங்க. கயிறு எடுமா, நல்லா நீட்டாக சரி சுருக்கத்தை எடுத்து விடுங்க. சன்னாச்சு இப்படி சுருக்கத்தை எடுத்து விடுங்க. கயிறு கொடுங்கம்மா. கயிறு இப்படி போட்டு கட்டிடுங்க. இப்போ இந்த 2 கயிறாக இப்படி போட்டு இந்தாங்க கயிறை கட்டுங்கக்கா. இது எப்படி கட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கயிறு போட்டுருவோம். சன்னாச்சு உள்ளே எடுங்க. இவங்களே இடம் கொடுக்குறாங்க நமக்கு. நல்லா இறுக்கமாக கட்டுங்க, சரியா? நல்லா இறுக்கமாக கட்டி அதுக்கப்புறம் வந்து தலைக்கு வந்து ஃபுல்லாக இப்படி மூடி, இப்படி நல்லா ஃபுல்லாக மூடி இப்படி மூடி வச்சிட வேண்டியதுதான், சரிங்களா? இது மாதிரி தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணிட்டோமா. இது மாதிரி அழகான முறையில் இப்போ நம்மளே கஃபனிட்டாலே போதுமானது, சரிங்களா? இங்கே ஒரு கயிறு கட்டிடுங்க. இப்போ உள்ள துணி வைப்பாங்க. ரொம்ப மாதவிடாய் போகக்கூடிய அல்ல சில பேருக்கு இந்த மூலம் இந்த மாதிரி ஏற்பட்டு இரத்த கசிவு அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், துணி உள்ளே வைக்கலாம். இல்லைன்னா நார்மல் பர்சனுக்கு என்ன செய்கிறாங்க, உள்ளே ஒரு துணி வைக்கணும், 12 துணி, அதை தொடச்சி போடுறதுக்கு ஒவ்வொரு துணிகள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. அதே போல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த கற்பூரத்தை நுணுக்கி கொட்டுறது எழுதுறது எதுவுமே கூடாது. இப்போ நறுமணங்கள் அதிகமாக பூசிக்கொள்ளலாம், சரிங்களா? சந்தனம்லாம் போடக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுதாங்க அழகான முறையில் கஃபனிடுறது. சரி, கஃபனிட்டோமா? இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். என்னென்னா வந்து ஜனாசா தொழுகை. இது எப்படின்னா கண்டிப்பாக ஆண்கள் எப்படி வந்து ஜனாசாவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே பள்ளியில் தொழுக வைக்கிறாங்களோ அதே போல் பெண்களுக்கு ஜனாசா தொழுகை உண்டு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே சில பேர் ஜனாசா தொழுகை தொலை வைக்கக்கூடாது இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, யார் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து மரணிச்சோன்னி கொஞ்சம் தண்ணி தாங்க சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து மரணித்த உடனே சஹாபாக்கள் வந்து தொழுக வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு இவங்க தொழுக வைக்கிறதுக்கு உள்ளே வர்றாங்க. அப்போ பள்ளிக்குள்ளே வழியாக கொண்டுட்டு வந்து அவங்க அறைக்கு முன்னாடி வச்சு தொலை வைக்கிறாங்க. அப்போ ஒரே மக்களுக்குள்ள சலசலப்பு. அப்போ என்னென்னா இவங்க சொல்கிறாங்க,
அதிவிரைவில் மக்கள் என்ன இவங்க அவசரப்பட்டுறாங்க, குறை சொல்கிறாங்களே இவங்க காதுக்கு கிடச்சி. ஆனால் அவங்க எதுக்கு தெரியுமா குறை சொன்னாங்க? பள்ளிக்குள்ளே கொண்டுகிட்டு போயிருக்காங்களேன்னு தொலை வைக்கிற குறை சொல்லலை. அப்போ தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, சுகைல் பின் பைலா வந்து ரசூலுல்லாஹ் பள்ளியில் வச்சு தான் தொலை வச்சாங்க, இது உள்ளே கொண்டுட்டு வந்ததுக்கே இவங்க இப்படி குறை சொல்கிறாங்களேன்னு சொன்னாங்க. அப்போ பெண்களும் தொலை வைக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பெண்கள் தொழுகையிலே கலந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் அதாவது எப்படின்னா, உம்மு சுலைம் அவங்களுடைய மகன் இறந்தோனையுமே உமைர் இறந்துருவாங்க. அப்போ அபுதல்கா வந்து ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தொழுகைக்கு நிற்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து தொழுகைக்கு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் யார்? அபுதல்கா அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உம்மு சுலைம் நிற்கிறாங்க. அப்போ இது மாதிரி வந்து எப்படின்னா பெண்களும் தொழுகையில் கலந்துருக்காங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து தொழுகையில் வந்துட்டு இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, எங்கே நிற்கணும் அப்படின்னு இதை முதல்ல கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, பெண் ஜனாசாவாக இருந்தால் வயிற்றினுடைய அந்த மையப்பகுதி நடுவில் நேராக நிற்கணும். நம்ம நேராக இந்த வயிற்றுப்பகுதிக்கு நேராக நிற்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி வயிற்றுப்போக்கில் இறந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, இப்படி தான் நின்று ரசூலுல்லாஹ் வந்து தொலை வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலைப்பகுதிக்கு நேராக இமாம் நிற்கணும், சரிங்களா? தலைப்பகுதிக்கு நேராக இமாம் நின்று தொழுக வைக்கணும். இதுக்கு ஹதீஸ்லாம் விளக்கங்கள் இருக்குது. டைம் ஆகிட்டதுனால நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். யாருன்னா வந்து அம்சார் ரலியல்லாஹு அவங்க வந்து அதே போல் வந்துட்டு ஜைத் ரலியல்லாஹு அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி தான் தொழுக வைக்கிறாங்க. அப்போ இது ஆண் ஜனாசாவுக்கும் பெண் ஜனாசாவுக்கும் தொழுக வைக்கக்கூடிய முறை. சரி, இது தொழுகைங்கிறது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தொழுக வைக்கிறது அவசியம். யாருன்னா இணை வைத்தவங்களுக்கு தொலை வைக்கக்கூடாது, தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மரணித்தவங்களுக்கு தொலை வைக்கக்கூடாது, வட்டி வாங்கினவங்களுக்கு தொலை வைக்கக்கூடாது. இதெல்லாம் நிரந்தரமாக நரகத்துக்குரியவர்களுக்கு இணை வைத்தவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து தொழுக வைக்கக்கூடாது. மற்ற முஸ்லீம்கள் யார் மரணித்தாலும் நம்ம தொழுக வைக்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியர்களாய ஆண் பெண்ணுக்கு வந்து கடமை. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம தொழுக வைக்கிறோம். இப்போ இவங்க பெண்ணு தானே, வயிற்றுப்பதிக்கு நேரம் நிற்கிறோம். தொழுகைனா என்னது? இது ஒரு பிரார்த்தனை தான். ஆனால் இந்த தொழுகைக்கு வந்து எது கிடையாது? ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது, இருப்பு கிடையாது. இந்த தொழுகையில் வந்து பிரார்த்தனை தான் அதிகம். சரி, இது தொழுகை இல்லையே, அப்போ உழு இல்லையான்னு பார்த்தா கிடையாது. கண்டிப்பாக தொழுகைக்குள்ளே தான் உழு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மிஃப்தாவு சலாத், தொழுகையின் திறவுகள் துஹூர், தூய்மைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தஹ்ரீமுக தக்லீர், அதாவது தஹ்ரீமுக தக்பீர், அதாவது அதனுடைய துவக்கம் வந்து தக்பீர்னு சொல்கிறாங்க. தஸ்லீமுக அதனுடைய கடைசி வந்து சலாம் சொல்கிறாங்க. புரியுதாமா? அப்போ தகலீல்னா வந்து எப்படின்னா கடைசி, அது தஸ்லீம்னா சலாம் சொல்வது, இது உண்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, அப்போ கண்டிப்பாக உழு அவசியம், அதே போல் சலாம் சொல்கிறது அவசியம், தக்பீர் அவசியம். ஏன்னா இதா கும்த இலா சொல்லாது, நீங்கள் தொழுகைக்கு தயாராகிவிட்டால் ஃபஸ்ட் தக்பீர். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து கிப்லாவை நீங்கள் முன்னோக்குங்க, இப்போ கபீர், பிறகு என்ன செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கிப்லாவை முன்னோக்கி தக்பீர் சொல்கிறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம் இல்லையா? இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 3 வருஷம் இருக்கணும். யாருக்கு 3 வருஷம் இருக்கோ கண்டிப்பாக அவருக்கு வந்து சொர்க்கம் வந்து ஹலாலாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. சொர்க்கம் வந்து அனுமதிங்கிறாங்க. ஏங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம சஃப்புக்களை வந்து அமைத்து கொள்ளணும். அப்போ அதன் அடிப்படையில் வந்து எப்படின்னா, மக்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா, நிற்கும் போது எத்தனை சஃப்பு அவங்களுக்கு நிற்க முடியுதோ அத்தனை சஃப்பு நின்றுக்கலாம். அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஏன்னா 3 சஃப்பு நிற்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய முகமது பின் இசாக் என்பவர் தத்லீஸ் செய்யக்கூடியவர், அதாவது இருட்டடிப்பு. தான் நேரடியாக ஒரு நபர்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, அவரை விட்டுட்டு அதுக்கு மேலே உள்ளவர் அறிவிப்பது போல அறிவிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இது பலவீனமான செய்தி. அதே போல் தக்பீர் எத்தனை தக்பீர்னு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 தக்பீர், சரிங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து எப்படின்னா ஒரு கட்டத்தில் 5 சொல்லியிருக்காங்க. நஜ்ஜாசி மன்னர் இறந்தோனையுமே 4 தக்பீர் சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இதே ஒரு ஹதீஸ் இருக்குது, எப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து 4 தக்பீர் சொன்னதாக, 5, 6, 7 இப்படி 9 தக்பீர் வரைக்கும் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதாகவும் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 4 தக்பீர் நடைமுறைக்கு வந்ததாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுது. இந்த ஹதீஸ் பலவீனமானது. இது என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இடம்பெறக்கூடிய அபூ வாயில் என்பவர் வந்து என்னது பலவீனம், யார் என்றே அறியப்படாதவர், ரசூலுல்லாஹ் காலத்தை அடையாதவர், ரசூலுல்லாஹ் காலத்தை அடையாத நபர் எப்படி ஒரு ஹதீஸை சொல்ல முடியும்? அப்போ இது முற்றிலும் வந்து பலவீனமானது.
சரி, இப்போ வந்து நேராக நிற்கிறோம் இல்லையா, நின்னோடனே ஃபஸ்ட்டு தக்பீரில் வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர்னு கையை கட்டணும். கையை கட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், அல்கம் சூரா. அதுக்கு அல்கம் சூரா ஃபுல்லாக ஓதிட்டு திரும்ப வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அல்லாஹ் அக்பர் சொல்லணும், கையை உயர்த்தக்கூடாது. இதுக்கு விளக்க நான் பின்னாடி சொல்லுவேன். அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு என்னதுன்னா ரசூல்லா கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹ் மௌஃபிர், அல்லாஹ் மௌஃபிர்லி, இறைவா இவரை மன்னிப்பாயாக, வருகங்கு இவருக்கு அருள் புரிவாயாக, வாஃபி வவுஃபு அன்கு இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அதே போல் அக்ரிம் நுசுலகு இவர் செல்லும் இடத்தை மதிப்பு மிக்கதாக ஆக்குவாயாக, வசி முதுகலகு இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவாயாக, வகுசிலுகு பில்மாயி வசல்ஜி வல்பரத் இவரை தண்ணீராலும் அதே போல் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் இவரை கழுவுவாயாகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நக்கீம் மினல் ஹத்தாயா கமா நக்கைத்த சௌபல் அபியல மின தனஸ் இவரை வந்து அழுக்கான ஆடையிலிருந்து வெண்மையான ஆடையாக எப்படி தூய்மை செய்தாயோ அதே போல ஹத்தாயா இவருடைய பாவத்தை வந்து என்ன செஞ்ச தவறுகளை நீ வந்து நீக்குவாயாக அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அபுதிலுகு தாரன் ஹைரம் மீன் தாரிகி இவருடைய இல்லத்தை விட சிறந்த இல்லத்தை அவர் கொடுப்பாயாக, வாகுலன் ஹைரன் மீன் அகலிகி இவருடைய குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை இவர் கொடுப்பாயாக, ஹைரம் மின் சௌஜிகி இவருடைய குடும்ப அதாவது துணையை விட சிறந்த துணையை வந்து கொடுப்பாயாக, வாதுகளுக்குள் ஜன்னா இவருக்கு வந்து சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக, வாயுதுகு மின் அதாபில் கபரி ஒமின் அதாபின் நார் நரக வேதனையிலிருந்து கபருடைய வேதனையிலிருந்து இவரை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாய் ஓதணும். இது எப்போ மூன்றாவது தக்பீரில். ஃபஸ்ட்டு தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். இரண்டாவது தக்பீரில் வந்துட்டு என்ன சலவாத்து ஓதணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின், அந்த இது ஃபுல்லாக அல்லாஹும்ம பாரிக் ஃபுல்லாகவே ஓதிடணும். மூன்றாவது தக்பீரில் தான் இப்போ நான் ஒரு துவா ஓதுனேன் இல்லையா, என்னது அல்லாஹ் மௌஃபிர்லி வருகமுகு வாஃபி வவுஃபானுங்க அந்த துவா ஓதணும். அல்லது ரசூலா இன்னொரு துவாவும் கற்றுக் 4 துவா இருக்குது. அல்லாஹ் மௌஃபிர்லி ஐயினா வா மையித்தினா வா ஷாஹிதினா இது மாதிரி துவாக்கள் இருக்குது, நீங்கள் தமிழ்லையும் கேட்டுக்கொள்ளலாம். நான்காவது தக்பீரில் அந்த மையத்தை இறந்துட்டாங்க இல்லையா அவங்களுடைய கபரில் விசாலமாக்கணும், கபர் ஒளி ஏற்படுத்தணும். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் அதே போல் மறுமையில் வந்து எப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு தரஜா கிடைக்கணும், மறுமையில் வந்து அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு மறுமை நன்மைக்கானையும் அவருக்காக என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு இப்போ கைகளை உயர்த்தி அவிழ்த்து கட்டணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசூல்லா என்ன செஞ்சுருக்காங்க, காண ஏற்பவு ஹதுவ மன்கி பெய்யி ரசூல்லா வந்துட்டு கைகளை வந்து உயர்த்தியிருக்காங்க. எப்போ மூன்றே இடத்துல தான். ஃபஸ்ட்டு எப்படி மினர் ருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து லீல் கபீர்னா வந்து எப்படின்னா ருக்குவுக்கு போகும்போது ரசூல்லா வந்து தக்பீர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ரஃபர் அசவும் மினர் ருக்குவிலேருந்து தலையை உயர்த்தும் போது தக்பீர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதிஃப்தத்தக சொலாத் தொழுகையின் ஆரம்பத்தில் கையை உயர்த்தணும், அதுக்கடுத்து ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்தணும், அதுக்கப்புறம் எப்போ உயர்த்தணும், ருக்குவிலேருந்து எந்திரிக்கும் போது கையை உயர்த்தணும். இந்த 3 இடத்துல தான் கையை உயர்த்தணும். இந்த 4 தக்பீர்களுக்கு இடையில கைகளை உயர்த்தக்கூடாது. ஃபஸ்ட்டு தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா, 2வது தக்பீரில் சலவாத்து, 3வது தக்பீரில் ரசூல்லா கற்றுக் கொடுத்த துவா, 4வது தக்பீரில் வந்துட்டு என்ன செய்யணும், ரசூல்லா வந்து எப்படி நம்ம அந்த ஜனாசாவிற்காண்டி நம்ம துவா செய்யணும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக சலாம் கொடுக்கறது. சலாம் எப்படி கொடுக்கணும், 2 சைடுமே கொடுக்கணும். வலது சைடு தானே ஃபஸ்ட்டு கொடுப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. ஆனால் ஒரு சைடு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில ரிவாயத்தில் ஹாக்கிம் தபரானி இந்த நூல்களெல்லாம் இடம்பெறுது. அதில் இடம்பெறக்கூடிய கன்னா பின் ஹப்ஸு என்பவரும் அப்துல்லா பின் கன்னாம் என்பவரும் பலவீனமானவங்க. அந்த ஹதீஸ் கிடையாது, சரிங்களா, பலவீனமான செய்தி. அப்போ சலாம் கொடுக்கறதுனா 2 சைடு தான். அப்போ இது வந்து ஜனாசா தொழுகைங்கிறது ஒரு பிரார்த்தனை தான். இதுக்கு உழு அவசியம், தக்பீர் அவசியம், 4 தக்பீர் அல்லது 5 தக்பீர். கடைசியாக சலாம் கொடுத்து முடிச்சிடணும். இதோட அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள் முடிச்சாச்சு, அவ்வளோதான். கடைசியாக இவங்க இறந்துட்டாங்க இல்லையா, இறந்தோனையுமே இவங்களுடைய மறுமையின் பலனுக்காண்டி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு மனிதர் இதா மாத்தல் இன்சானு இன்கத்தக அன்பு அமலுகு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விடும், துண்டிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லா மின் சலாசா 3ஐ தவிர. ஃபஸ்ட்டு என்னது, இல்லா மின் சதக்கத்தில் ஜாரியா. சதக்கத்தில் ஜாரியானா நிலையான தர்மம்.
நிலையான தர்மம்னா என்னது? நம்ம வந்து ஒரு கல்வி உதவி செஞ்சுருக்கலாம், ஒரு பள்ளி கட்ட பணம் கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து போர் போட்டு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நிலையாக அது இருக்கிற வரைக்கும் அதனுடைய நன்மை என்னது? நான் மவுத்தாகி அது இருக்கிற வரைக்கும் எனக்கு அது வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவ் இல்மின் யுன்தஃபகுபி பயன்தரக்கூடிய கல்வின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மெயினானது என்னென்னா அவ்வளதின் சாலிகின் எது உலகு என்னதுன்னா சாலிகான பிள்ளைகள் துவா செய்யக்கூடியது. இது வந்து கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளை வளர்த்தாதான் அந்த பிள்ளைகள் துவா செய்யும். அந்த பிள்ளை துவா செய்கிறது அவங்களே துவா செய்ததற்கு நிகராக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ சதக்கத்தல் ஜாரியா அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகள் துவா செய்யக்கூடியது. இன்னொன்று அவங்க கடமையான நோன்பை எது விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நோன்பை நம்ம பிடிக்கணும். என்னென்னா வந்து கடமையான நோம்புனா ஃபர்லான நோன்பு, அந்த 30 நோன்பு வச்சுருப்பாங்க இல்லையா, அல்லது நேர்ச்ச நோன்பு 4 5 அல்லது எத்தனையோ, அதை வந்து யார் பிடிக்க தகுதினா வாரிசு தர்றது தான். அதே போல் தொழுகை வைக்கிறது யார் இதுக்கு முக்கியமாக செய்யணும்னா அவங்களுடைய வாரிசு தான். அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசையில் இருந்திருப்பாங்க. ஆசையில் இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பொருளாதாரமும் இருந்திருக்கும். இருந்திருந்தால் அவங்க ஹஜ்ஜு செய்யாமல் மரணிச்சிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவங்க ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த சொத்தையெல்லாம் பிரிக்கணும். சரிங்களா? கடன் இருந்தாலும் அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, டைம் ஆயிடுச்சு, அதனால் இது மட்டும்தான் செய்யணும். அது மாதிரி நேர்ச்ச நோன்பு வச்சுருந்தாலோ கடமையான நோன்பு வச்சுருந்தாலோ அதுக்கடுத்து ஹஜ்ஜு செய்யணும்னு அவங்க வந்து வசதி இருந்து ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் அவங்க அதே நிலையில் மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி ஹஜ்ஜு செய்யலாம். இது மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கற்றுக் கொடுத்தது. மீதி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல பிதுகத்தானது. மன அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. மார்க்கத்தில் இல்லாத இந்த புதுசாக யார் வந்து ஏற்படுத்துகிறாங்களோ அது நிராகரிக்கப்படுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. குல்லு முஹ்தஸத்தின் பிதுகா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு புதுசாக ஏற்படுத்தப்பட்டது லலாலா வழிகேடு, வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு அந்த வழிகேடுமே நரகத்துக்கு கொண்டு போகும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜனாசா அவங்களுக்கு வந்து எப்படின்னா குளிப்பாட்டுற முறையும் சரி, கஃனிடுற முறையும் சரி, ஜனாசா தொழுகை முறையும் சரி, இவைகள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தவைகள். இதன் பிரகாரம் நாம் என்ன செய்யணும்? நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, நம்ம உறவினருக்கு எல்லாத்துக்கும் நாமளே துணிஞ்சு தைரியமாக நின்று சென்று நம்ம நின்று செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, இது மாதிரி நம்ம ஜனாசா முறைகளை செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எந்த விதத்திலையும் வந்து பிதுகத்தான காரியமும் இணை வைப்பான காரியங்கள் எதுவும் செய்யாமல் ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி என்னுடைய பயிற்சியை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.